அந்த வேலை கிடைச்சிருமாமா? என்னமா யோசிக்கிற? போன்ல யார் பாரு. ஹலோ சொல்லுக்கா. ஹலோ ஹலோ கல்யாணி, நம்ம சிவாவ. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? சிவாவ அவன போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீ எங்க இருக்க கல்யாணி? நான் பக்கத்துல தான் இருக்கேன். சிவாவை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? என்னது, நம்ம சிவாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்னது, அந்த தடிப்பை என்ன பண்ணானா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. என்ன நடந்துச்சுக்கா? பெருமாள் இங்க வந்து மிரட்டிட்டு போனால, உடனே இவன் அங்க போயிருக்கா. அங்க போய் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்கான் கல்யாணி. அத பெருமாள் வேற மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. நம்ம சிவா அவர் பொண்ணு பவித்ரா மேல கை வச்சுட்டான்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருடி. நீ உடனே ஸ்டேஷனுக்கு போ. சிவாவை அடிக்க போறாங்கடி. போய் பேசி பக்குவமா வெளியில கூட்டிட்டு வா ப்ளீஸ் டி கல்யாணி, சீக்கிரம் போ. சரி, நீ போன் நான் பாத்துக்கிறேன். அப்பா, நம்ம உடனே ஸ்டேஷனுக்கு போன வாங்க. சரிம்மா. ஐயோ சார், சார் அடிக்காதீங்க சார், சார் வலிக்குது சார். ஐயோ அம்மா அம்மா சார், சார் சொன்ன கேளுங்க சார். ஐயோ வலிக்குது சார். என்ன தைரியம் இருந்தா திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி பெருமாள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த பொண்ணை தொட்டிருப்ப. சார், நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதீங்க சார். அனாவசியமா மேல கை வைக்காதீங்க சார். ஐயோ சார், ஐயோ சார் அடிக்காதீங்க சார். பேசுற நீ என்ன பெரிய லோக்சபா எம்பியோ? உன் மேல கை வைக்க கூடாதோ? நிறுத்துங்க சார். அந்த ஆள் தான் சார் முதல்ல எங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணா. அதனால தான் சார் அங்க போனேன். போனது சரி, அவர் இல்லன்னு தெரிஞ்சது திரும்பி வந்திருக்க வேண்டியதானே. ஏன் அந்த பொண்ணை கையை பிடிச்சு இழுத்த? சார், அவ திமிரா பேசணும் சார். ஏய், பொய் மேல போய் பேசிட்டு இருந்த வெளியிலேயே வர முடியாதபடி கஞ்சா கேஸ் போட்டு சென்ட்ரல் ஜெயில தள்ளிடுவோம் உன்ன. சார், நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. அது சரி, அந்த ஆள் என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு சார் பணம் கொடுத்தான்? டேய், எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியாடா? பேசிட்டே இருக்க சார். பேசுடா சார். நான் ஒண்ணும் தப்பு பண்ணல சார். சொல்லு, பொண்ணை தொட்டது தப்பு இல்லையா? இல்ல சார், ரேப்பு கீப்பு பண்ணாதான் தப்பு. என்ன பொறுப்பட உனக்கு? சொன்னதே சொல்லிட்டு. ஐயோ வலிக்குது சார். ஐயோ அம்மா. சொல்லுவேடா. திரும்ப திரும்ப அதையே சொல்லுடா. என்னடி சார் வலிக்குது சார். சார் நிறுத்துங்க சார். சார் நிறுத்துங்க. விட்டுட்டே இருக்கு. நிறுத்துங்க சார். அதையே சொல்லிட்டு இருக்க. ச்சே, வந்துட்டாங்கடா. நீங்க எல்லாம் மனுஷங்களா? ஏன் சார் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். சொல்லுங்க சார், எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? போச்சுடா, இத்தனை நேரம் அவனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்த, இப்ப எல்லாத்தையும் உனக்கு சொல்லணுமா? எனக்கு தெரிஞ்சாகணும் சார். சார், அந்த பெருமாள் எங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணனால தான் என் தம்பி அங்க போனான் சார். ஹலோ, கொஞ்சம் நிறுத்துறியா? வர்றவங்க கிட்ட எல்லாம் ஏன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. கொஞ்சம் நிறுத்துறியா? வர்றவங்க கிட்ட எல்லாம் ஏன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. சும்மா நியூசன்ஸ் கேஸ்ல தான் புடிச்சு வச்சிருக்கோம். 2 நாள் வச்சிருந்து விசாரிச்சுட்டு எச்சரிச்சு அனுப்பிச்சிடுவோம். அனாவசியமா மேட்டரை பெருசாக்காம வீட்டுக்கு கிளம்புங்க. முடியாது சார். இன்னும் 2 நாள் இவனை இங்க வச்சிருந்தீங்கன்னா கொலை கூட பண்ணிடுவீங்க. நீங்க எதுக்காக இவனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்க எங்க அட்வொகேட்டை கூட்டிட்டு வந்து பெயில் எடுத்துக்கிறோம். அதான் சொன்னனே, நியூசன்ஸ் கேஸ்னு. நீ முதல்ல கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எது சார் உங்க வேலை? அந்த பெருமாள் கிட்ட பணம் வாங்கணுமா? என்னமா பேசுற நீ? எல்லாம் தெரிஞ்சுதான் சார் பேசுறேன். அன்னைக்கு தேவி விஷயத்துல உங்ககிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ பேப்பரை கிழிச்சு மூஞ்சில வீசி எறிஞ்சிங்க. அது வேற, இது வேற. எல்லாம் ஒண்ணுதான். அன்னைக்கு அந்த விஸ்வநாதன் கிட்ட பணம் வாங்குனீங்க. இன்னைக்கு அந்த இடத்துல பெருமாள். வேற ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. மத்தவங்க கிட்ட அடி வாங்குறது, கஷ்டப்படுறது, இப்படி ஜெயிலுக்கு போறது எல்லாம் எங்களை மாதிரி ஏழைங்க தான். ஏன் சார் இப்படி எங்க வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? விவரம் புரியாம மேல மேல பேசாதம்மா. எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் சார் பேசுறேன். நான் அந்த விஸ்வநாதன் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ என்ன திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. கமிஷனர் வரைக்கும் அந்த கேஸ் போனதுக்கு அப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க. அந்த கோவம் இன்னும் உங்களுக்கு போகல. அதனாலதான் என் தம்பியை கூட்டிட்டு வந்து லாக்அப்ல வச்சிருக்கீங்க. அடுத்தது யாரு? நானா எங்க அப்பாவா? சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதம்மா. அன்னைக்கு கம்ப்ளைண்ட் நான் வாங்க மறுத்ததே உனக்கு நல்லது செய்யலாங்கிறதுக்காகத்தான். இப்ப பாரு, வேலை வெட்டி இல்லாம இப்படி நின்னுட்டு இருக்க. சரியான ஆதாரத்தோட நீ வந்தப்ப நான் அந்த விஸ்வநாதன் அரெஸ்ட் பண்ணலையா? அக்கா, இந்த ஆள் சொல்றத நம்பாத. இவர் என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இந்த ஆள் தான் பவித்ராவை கல்யாணம் பண்ண போறாரு. அதனால மாமனார் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறாரு. இப்படி எல்லாம் பண்ணாதான் நாம பயந்துகிட்டு வீட்டை பெருமாள் பேருக்கு எழுதி கொடுத்துருவோம்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஏய், சும்மா இருக்க மாட்ட?
வெளியில போற ஐடியா இல்லையா உனக்கு? சார், நீங்க யாருக்கு மாப்பிள்ளையாக போறீங்க, யார்கிட்ட காசு வாங்க போறீங்கன்றதுலாம் எனக்கு முக்கியம் இல்ல சார். என் தம்பி எதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அதான் தெளிவா உங்க வீட்டுல சொல்லிட்டு வந்தனே, யாரும் உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாங்க. பெருமாள் வீட்டுல போய் கலாட்டா பண்ணனால அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய தப்பா சார்? ஏன் அவர் எங்க வீட்டுல வந்து கலாட்டா பண்ணலையா? ஓ, அவர் உன் வீட்டுல வந்து உன் கையை பிடிச்சு இழுத்தாரா? உன் தம்பி செஞ்சிருக்கான். அவர் வீட்டுக்கு அவர் இல்லாத நேரமா பார்த்து போய் அந்த பொண்ணை கையை பிடிச்சு இழுத்திருக்கான். அன்னைக்கு உன் கூட வேலை செய்யற பொண்ணுக்காக வாதாடினியே, இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு என்ன செய்ய போற? சிவா, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு, சொல்லுடா. ஆமாக்கா. சத்தியமா வேணும்னு செய்யலக்கா. இப்படியெல்லாம் நம்ம செஞ்சாதான் அவருக்கு நம்ம மேல ஒரு பயம் வரும். சிவா, அக்கா, ஊர் உலகத்துல நடக்காத ஒண்ணு நான் செய்யலக்கா. கைய பிடிச்சு இழுத்ததுக்கு உள்ள தூக்கி வச்சுட்டாங்கல்ல, வெளியில வந்து அவ வாழ்க்கைய சீரழிக்கிறனா இல்லையான்னு பாரு. வாய முடுறா. உன்ன போய் வெயில் எடுக்கலான்னு வந்த பாரு. ஏன் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். வாங்கப்பா போலாம். நில்லுமா, ஏமா சிவாவை இப்படியே விட்டுட்டு போறதா? அவன் இங்கே இருக்கட்டும்பா. அதுக்கு இல்லம்மா. பின் என்னப்பா, பெருமாள் தான் தப்பு பண்றாருனா உடனே இவன் அவர் வீடு தேடி போய் அவர் பொண்ணு கைப்பிடிச்சு இழுப்பானா? நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு இவனுக்கு ஏன் இப்படி எல்லாம் புத்தி வருது? இவனை நீங்க இப்படியா வளர்த்தீங்க? எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. அவர் என்ன வேணா பண்ணிருக்கட்டும், அதுக்காக அந்த பொண்ணு இப்படியா பண்றது? கைய புடிச்சு இழுத்தவன் நாளைக்கு வேற எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இதே நம்ம வீட்டுக்கு வந்து என்னையோ இல்ல தங்கச்சி இப்படி பண்ணியிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? இதெல்லாம் ஆரம்பத்திலே கண்டிக்கணும். அவன் 2 நாள் இங்கே இருக்கட்டும், அப்பதான் அவனுக்கு சரி எது தப்பு எதுன்னு நல்லா புரியும். நீங்க வாங்க போலாம். அங்க பாரு, நில்லு. சார், நீங்க சரியான காரணத்துக்காக தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நான் தான் தெரியாம தப்பா பேசிட்டேன். சாரி. அதெல்லாம் தேவையில்லை. இந்த யூனிஃபார்முக்கு பின்னால ஒரு மனுஷ இதயம் தான் இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அவன் கையை பிடிச்சு இழுத்தது நான் கட்டிக்க போற பொண்ணுங்கிறதுனால அவனை கைது செய்யல. இது மாதிரி மேலும் மேலும் நடக்கக்கூடாதுங்கிறக்காக தான் அவனை நான் கைது செஞ்சேன். ஏதேதோ சண்டைக்காக எல்லாரும் வீடு புந்து பொண்ணு கிட்ட தப்பா நடக்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? அதான் இப்படி செஞ்சேன். புரியுது சார். அவன் உள்ளே இருக்கட்டும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். கவலைப்படாதீங்க, உங்க தம்பிக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்கள மாதிரி ஒரு அக்கா வீட்டுல இருக்கிறப்ப அவன் ரொம்ப வழிதவறி போக மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. 2 நாள்ல வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் கண்டிச்சு புத்திமதி சொல்லி வைங்க, புரியுதா? தேங்க்ஸ் சார். அப்புறம் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் உங்க மேல கிழிச்சு வீசி எறிஞ்சதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ, என்ன சார் நீங்க? ஏதோ டென்ஷன்ல அப்படி செஞ்சுட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்ல சார், நாங்க கிளம்புறோம். ம். நான் என்ன தப்பு பண்ண? ஏன் அப்படி பாக்குற? இந்த வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை துணை அவன் தான். அவனை பேசி வெளியில கூட்டிட்டு வர வக்கு இல்ல. உள்ள போனதா புத்தி வரும்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? அவன் பண்ண காரியத்துக்கு வேற என்ன பண்ண சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்ற நினைப்பு இல்லாம, யார் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கோன்ற ஞாபகம் இல்லாம, நேரம் கிடைச்சிருந்தா கெடுத்திருப்பேன்னு சொல்றான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச சொல்றியா? அவன் என் தம்பியா முதல்ல? உனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட தம்பி உனக்கு வேண்டாம். ஆனா எங்களுக்கு தேவை. அவன மாதிரி துணிச்சலான ஒரு தம்பி எங்களுக்கு தேவை. நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், பேசாம இரு. ஆமா, பெரிய டென்ஷன். பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத டென்ஷன். அந்த பெருமாள் கிட்ட பொறுமையா பேசி எப்படியாவது பத்திரத்தை வாங்கிடலாம்னு நினைச்சேன். இந்த நேரத்துல இந்த சிவா இப்படி பண்ணி தொலைச்சிட்டானே, இனிமே அவர்கிட்ட எப்படி பேச முடியும்? இனிமே பெருமாள் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லம்மா. அசல திருப்பி கொடுக்கற வழிதான் பாக்கணும். என்ன கொண்டு போய் வித்தாதா இனிமே உங்களால பணம் கட்ட முடியும். அப்ப கூட இனிமே என்ன யார் வாங்குவாங்க? குழந்தையெல்லாம் பெத்துட்டேனே. ஏய், கொஞ்சம் வாய மூடுறியா? என்ன பேசணும் தெரிஞ்சுதான் பேசுறியா? இது ஒண்ணும் உன் குடும்ப பிரச்சனை இல்ல. தெரியும். என் வீட்டுக்கு நீங்க என்ன அனுப்பியிருந்தா இந்த கண்டாவில எல்லாம் நான் ஏன் தலையிட போறேன்? நந்தினி, அவளை உள்ள கூட்டு போ. கூட்டு போன்னு சொல்றேன்ல. வாக்கா
வா. அப்பா, நம்ம வீட்ல இருக்கிற எல்லா நகையும் வித்து எப்படியாவது 1 லட்சம் ரூபாய் புரட்டி நாளைக்கு காலையில அவ வீட்டுல 1 லட்சம் கொடுத்துணும்ப்பா. இனிமே மாசம் 1 லட்சம் எப்படியாவது ரெடி பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கடனை அடைச்சி அந்த பத்திரத்தை மீட்டணும்ப்பா. முடியுமாமா? முடியும்ப்பா, முடியும். நான் செஞ்ச தப்புக்கு நீ கஷ்டப்படுறியம்மா. இதுல என்னப்பா இருக்கு? ஏன் இப்படி பேசுறீங்க? கவலைப்படாதீங்க, எப்படியா சீக்கிரம் அடிச்சிடலாம். இன்ஸ்பெக்டர் சார், சிவாவை வெளியில விடுறப்ப இன்னும் 4 தட்டு தட்டி 4 வார்த்தை சொல்லி அனுப்பி வைங்க. அப்பதான் இனி அவன் வாழாட்ட மாட்டான். சரிங்க இன்ஸ்பெக்டர், அப்ப நான் வச்சிட்டுமா? சரிங்க இன்ஸ்பெக்டர், அப்ப நான் வச்சிட்டுமா? வா கல்யாணி. என்ன இவ்வளவு தூரம்? ஓ, போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப அதிகமா பேசிட்டேன், அதனால என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். அங்கிளா? மன்னிச்சிருங்க சார். நோ நோ நோ, மன்னிச்சிருங்க பெருமாள்னு சொல்றதுக்கு வந்திருக்கியா? இத பாருமா கல்யாணி, இத்தனை வருஷமா நம்ம தாயா புள்ளையா பழகிருக்கோம். எப்பவாவது உன் குடும்பத்தை நான் இழிவா பேசியிருப்பேனா? இல்லையே. அப்படி இருக்கும்போது உன் தம்பி என் வீட்டுல பூந்து என் பொண்ணு கிட்ட அப்படி நடந்துக்கலாமா? அது தப்பு இல்ல? தப்புதாங்க. அதுக்காகத்தான் அப்படி ஒரு ஆக்ஷன் போலீஸ் மூலமா எடுக்க வேண்டியதாச்சு. ஓ, உன் தம்பி வீடு வந்து சேருவான், நீ கவலைப்படாம போமா. நான் என் தம்பியை பத்தி பேச வரல. வேற என்னம்மா? உனக்கு ஏதாவது வேலை வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேன். உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்தது எங்க அப்பா உங்ககிட்ட வாங்கின கடனை பத்தி பேச. இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? கடனை பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்றியே. பெருங்கை முழம் போடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த பழமொழியை நினைச்சு பார்த்தேன், அதான் சிரிப்பு வருது. ஆமா, உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? சிரிக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, அதை கேட்டு தலகுனிய வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். சரி சரி சரி, போதுமா, நிறுத்துமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன சொல்லணுமோ அதை சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்பு. எங்க அப்பா உங்ககிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்துடலான் இருக்கோம். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல சார். உங்ககிட்ட நாங்க கடன் வாங்கினது உண்மை, அதை திருப்பி கொடுக்கணுங்கிறது உண்மை. சரி, பணம் எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு? 40 லட்சம். வெறும் 40 ரூபா மாதிரி பேசுற? தெரியும் சார், 40 லட்சம். மாசம் 1 லட்சம்னு 40 மாசம் 40 லட்சத்தை அடைச்சிருவேன். 40 மாசத்துல? முதல் மாச தவணை 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். வீட்டுல இந்த நகையெல்லாம் வித்துட்டேன், வாங்கிக்கோங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், லட்சம் ரூபாய். நான் சொலையா 12 லட்சம் ரூபாய் 20 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி கொடுத்தேன். இன்னைக்கு அதோட மதிப்பு என்ன இருக்குன்னு தெரியுமா? நீ எனக்கு 1 லட்சம் ரூபாய் பிச்சா போடுறியா? நான் பார்க்க பிறந்த பொண்ணு, என் கணக்க நீ செட்டில் பண்ண போறியா? இங்க பாரு, 1 2 இல்ல 40 லட்சம் எங்க இருந்து கொண்டு வருவேன்? உங்க வீட்டுல இருக்கிறவங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு யாரு படி அளப்பாங்கன்னு வாசப்படிய பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ என் கடனை செட்டில் பண்ண போறியா? நீங்க அந்த பொண்ணுதான் எப்பாடுபட்டாவது கடன் அடைச்சிடுறேன்னு சொல்றல்ல, அவ நம்பிக்கையை ஏன் கெடுக்கிறீங்க? ஏன் நாயும் நரியும் கூட தான் நம்பலாம். அதுவும் ஒரு நாள் காட்டுக்கு நாம ராஜாவாகலான்னு நம்பும். அதெல்லாம் நடக்குமா? அந்த மாதிரிதான் இதுவும்.
உனக்கு எதுவும் தெரியாதுடி. இன்னைக்கு நகைய வச்சு கொண்டு வந்திருப்பா, நாளைக்கு எதை வச்சு கொடுப்பா? கொடுக்கறதுக்கு வீட்டுல என்ன இருக்கு? கூட பிறந்தவங்களும் வேஸ்ட். போதும் சார், நிறுத்துங்க. இதுக்கு மேல நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கான்றத மறந்துட்டு பேசாதீங்க. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள உங்க மொத்த கடனை அடைச்சு எங்க பத்திரத்தை மீக்கல, என் பேர் கல்யாணி இல்ல. இது எங்க அம்மா மேல சத்தியம். யார் பேர்லயாவது சத்தியம் பண்ணு. எனக்கு வேண்டியது பணம். எங்க நீ சொன்னபடி செஞ்சு காட்டு, உனக்கு நான் சல்யூட் பண்றேன். பாத்துக்கடி. டேய் சிவா, வாடா. எவ்வளவு நேரம் தான் கடலையே பார்த்துட்டு இருப்ப? வா. ஏய், அவனுக்கு சரக்கு ஊத்தி கொடுங்கடா. பீர்லாம் எந்த மூலிகடா அவனுக்கு? இந்தா குடி. போலீஸ் எல்லாம் சும்மா இல்ல மாமே, எல்லாம் ஊமக்காயம் தான். உடம்போலி போறதுக்கே ஒரு வாரம் ஆயிடும். ஆனா மாமே, நீ நடக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குடா மாமே. கோவப்படாத மாமே. அந்த இன்ஸ்பெக்டர் என்னைக்கு நம்ம தனியா மாட்டாத போறான். பசங்களை வச்சு சுத்தி ரவுண்டு கட்டிடலாம். வேண்டாம்டா. அது வேணாமா? என்னடா இப்படி போட்டு அடிச்சிருக்கான்? அவன் டியூட்டி அவன் செஞ்சிருக்கான். அவன் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பெருமாள் தான் மச்சான். சொல்லு மாமே, அடுத்த நிமிஷமே அந்த பெருமாளை தூக்கிட்டு வந்து முன்னாடி நிறுத்துறேன். மச்சான், இனிமே நாம எதையும் யோசிச்சுதான் செய்யணும். எங்க அப்பா ஏமாளின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா எங்க வீட்டை ஏப்பம் போட பாக்குறான். அத கேட்க போனதுக்கு ஒட்ட பைய மாதிரி முகம் மேல கைய வச்சுட்டேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். சிவா, இதை விட கொடுமை என்ன தெரியுமா? நான் மதியம் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போறேன்டா. அப்ப அந்த ஆள் பேசினதை கேட்டேன். என்னடா பேசுனா? உங்க அக்கா நகையை வித்து கர்நாடிக்க 1 லட்சம் கொடுத்துருக்கா. அந்த பணத்தை வாங்காம இன்னைக்கு நகையை வித்து பணம் கொண்டு வந்திருக்க, நாளைக்கு யாரை வித்து மீதி பணம் கொண்டு வரேன்னு கேக்குறான்டா. உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.